Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. செய்திகள் தொடர்கின்றன. இந்து சமய அறநிலையத்துறையின் பதிப்பக பிரிவின் சார்பில் 3ஆம் கட்டமாக புதுப்பொலிவுடன் மறுபதிப்பு செய்யப்பட்ட 300 அரிய ஆன்மீக நூல்களை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் மற்றும் மறுபதிப்பகத்தின் உள்ளிட்ட 300 நூல்கள், அதாவது ஏற்கனவே அறநிலையத்துறையின் சார்பில் வெளியிடப்பட்ட 300 நூல்களை தற்போது மீள் மதிப்பாக்கம் செய்து அந்த நூலை வெளியிடுகிறார். தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு சார்பில் ஆன்மீக திருப்பணிக்காக தொடர்ச்சியாக நூல்களுக்கான புதுப்பிக்கும் பணிகளை தமிழ்நாடு அரசு எடுத்து வருகிறது. அது மட்டுமல்ல, பழைய நூல்களை மொழிபெயர்த்தலும் புதிய நூல்களை பராமரி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது. அனைத்து கோவில்களுக்குமே ஒவ்வொரு கோயிலுக்கும் கோவில் வரலாறு அடங்கிய நூல் இருக்கிறது. அதையும் பாதுகாக்கும் பொருட்டு புதிய நூல்களை உருவாக்கம் செய்தல், இருக்கும் நூல்களை மறுபதிப்பு செய்தல் உள்ளிட்ட ஆன்மீக பணிகளை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது. அது மட்டுமல்ல, சிறந்த ஆன்மீக நூல்களை எழுதுவர்களுக்கு அவர்களை ஊக்குவிக்குவதிலும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு சார்பில் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது 300 மறுபதிப்பு செய்த நூல்களை முதலமைச்சர்கள் வெளியிடுகிறார். அது மட்டுமல்ல, சமூக நலன் மற்றும் மகளிர் துறையின் சார்பில் 2025 ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருதையும் வழங்கி வருகிறார். தமிழ்நாடு அரசு சார்பில் திருநங்கை வாழ்விட மேம்பாட்டத்திற்காக தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கியும் தொழில் முனைவர்களாக ஆக்கியும் உணவு கூடம் மற்றும் சிறுதொழில் செய்வதற்காக தொடர்ச்சியாக நிதியுதவி மற்றும் கடனுதவியும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் சிறப்பாக பணிபுரியும் மேலும் தொழில்முகளாக ஆக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் அவர்களுக்கு பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகிறது. பயிற்சியை முடித்து அவர்களுக்கு கடன் வழங்கியும் தமிழ்நாடு அரசு சார்பில் அவர்களுக்கு தொழில்முகளாக ஆக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் சிறப்பாக தொழில் முனைவராக இருக்கக்கூடிய திருநங்கைகளை பாராட்டும் வகையிலும் அவர்களுடைய இந்த வாழ்க்கை மற்ற திருநங்கைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் வகையிலும் தமிழ்நாடு அரசு சார்பில் ஒவ்வொரு வருடமும் சிறந்த திருநங்கைக்கான விருது கொடுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த திருநங்கை விருதும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் செய்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து திருநம்பி சமுதாயத்துக்கு என்னுடைய டிரான்ஸ்ஜெண்டர் தின நல்வாழ்த்துக்கள். எனக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நம்ம தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை சார்பாக பெஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அவார்டு வாங்கினதுல, அதுவும் நம்ம முதல்வர் அண்ணா கிட்ட வாங்குறதுல இன்னும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா அவங்க அப்பா காலத்துல இருந்து சரி, இப்ப ஐயா காலத்துல இருந்து சரி, சின்னவர் காலத்துல இருந்து சரி, எங்களுக்கு ஒன்னொன்னையும் அவங்க பார்த்து செய்யறாங்க. வருஷம் திருநங்கைகள் விருது, பெஸ்ட் திருநங்கைகள் விருது ஒண்ணுதான் கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. இந்த வருஷம் 2 கொடுத்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, நான் நாடகத்துறையிலும் எழுத்துத்துறையிலும் சமூக ஆர்வலராகவும் பள்ளி கல்வித்துறையில் மாடல் பள்ளிகளில் பயிற்சியாளராகவும் நான் இருந்து வந்துகிட்டு இருக்கேன். நான் ஒரு நாடக கலைஞராக, பொன்னி ஒரு பரதநாட்டிய கலைஞராக நாடகத்துக்கும் பரதத்துக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி. இன்று நாங்கள் இருவரும் சேர்ந்து ஐயா அவர்களிடத்தில் நாங்கள் விருது வாங்கியிருக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த விருதை என்னுடைய முன்னோர்களுக்கு நான். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.